என்ன மகாராணி? இங்கே யார் என்னுடைய நண்பை காஞ்சனா பண்ணது? அப்புறம் இங்கே யார் பிரியா? ஏய் பிரியா இல்ல மகாராணி. கத்தாத, நீ உட்காரு. சரி, உங்கள் ஊரில் தப்பு பண்ணால் நான் அரிசி விட்டுடுவாங்களா? ஜெயில தானே போடுவாங்க. அவள் பண்ணது தப்பு இல்லை, மிகப்பெரிய தப்பு. முதலமைச்சரே கொள்றது அளவுக்கு அவளுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? நான் யார் தெரியுமா? கமிஷனர். தப்பு பண்ணால் ஜெயிலில் தாண்டா போடுவாங்க. ரொம்ப பேசினா டிசிபிகிட்ட சொல்லி உன்னையும் எடுத்து போட்டுருவேன். டிசிபி யார் தெரியுமா? எங்கள் அப்பா. அவரும் உங்கள் அப்பா. அவரோட பொண்ணு தான் நான். ஆனால் என்னைக்கு முன்ன மாதிரி அண்ணாவும் இல்லை தம்பியுமே இல்லையே. நான் பொய் சொல்கிறதெல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நான் பொய் சொல்ல ஃப்யூச்சரில் உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நானும் பார்க்குறேன்டி. டீ போட்டு சொன்னேன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அவ்வளோதான். போடா. நீங்கள் என்னது போகிற சொல்கிறதுக்கு? நானே போகிறேன். மந்திரி, அன்னைக்கு என் மேலே கொஞ்சம் தெளிச்சிட்டு போனானே, அவ தானே இவன்? ஆமா மகாராணி. நீங்கள் உட்காருங்க, யாரும் ஏஞ்சி சொல்ல தேவையில்ல, உட்காருங்க. இப்போ முதல் கஷ்டத்தை முடிச்சாச்சு, பாப்போம் அடுத்தடுத்து கஷ்டம் வருதுன்ட்டு. என்ன என் ஃபோன் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் கெட்ட பழக்கம்னு தெரியாதா? திரும்ப டைப் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இவட்டே கேட்டுருவோமா இல்லை இவே சொல்லுவாளா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராணி, நம்மளுக்கு 10 கோடி ரூபாய் டான்ஸ் தான் இருக்கு. என்ன 10 கோடியா? ஏதாச்சும் நம்ம மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் முதலமைச்சர் இருந்தா அவரும் சண்டை போட்டு சந்தோஷமா இருந்திருப்பாருல்ல. ஆமா மகாராணி.